தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் கண்டபத்து பதிகத்திலிருந்து ஓர் பாடல். கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை வல்லாளனாய் வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண எந்தன் பசுபாசமறுத்தானை எல்லோரும் இறைஞ்சு தில்லை அம்பலத்தே கண்டேனே. கண்டபத்தில் இருக்கின்ற பாடல். தில்லையம்பலத்திலே இருக்கின்ற சிவபெருமானை எல்லோரும் வணங்குகிறார்கள். எல்லோரும் இறைஞ்சு தில்லை அம்பலத்தே கண்டேனே. தில்லை அம்பலத்திலே யாரை கண்டேன்? எல்லோரும் வணங்குகின்ற சிவபெருமானை கண்டேன். அந்த சிவபெருமான் கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை. ஐயா, கற்கவில்லை, படிப்பு இல்லை, புல் அறிவு, மிகவும் கீழான அறிவு, உயர்ந்த அறிவு இல்லை. கடைப்பட்ட நாயேன், நான் கடைப்பட்டு இருக்கிறேன், நாயை போன்று இருக்கிறேன். மாணிக்கவாசகர் தன்னை அப்படி சொல்லிக் கொள்ளுகிறார். கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை. அப்படி இருந்த என்னை வல்லாளனாய் வந்து, வல்லாளன் அனைத்து சக்தியும் கொண்டவன், அனைத்துமாய் இருப்பவன், வல்லாளனாய் வந்து வந்து சிவபெருமான் வந்து வல்லாளனாய் வந்து வனப்பு எய்தி இருக்கும் வண்ணம் எனக்கு வனப்பினை கொடுத்தான். என்ன வனப்பு? இறையருளை கொடுத்தான், ஆட்கொண்டான். வல்லாளனாய் வந்து வனப்பு எய்தி இருக்கும் வண்ணம் என்னை ஆளாக்கினான். திருவாசகம் படைத்த மாணிக்க வாசகனாக என்னை ஆளாக்கினான். வல்லாளனாய் வந்து வனப்பு எய்தி இருக்கும் வண்ணம், நான் வனப்பு எய்தி இறையருள் பெற்று இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவனாகி. யார் நான்? கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயன். என்னை சிவபெருமான் ஆட்கொண்டான். வல்லாளனாய் வந்து என்னை ஆட்கொண்டான். வனப்பெய்து இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண, எல்லாரும் பார்க்கும் வண்ணம் எந்தன் பசுபாசம் அறுத்தான். பசு என்றால் சைவ சித்தாந்தத்திலே உயிர். பாசம் என்றால் அந்த உயிர் எதன் மேல் பற்றி இருக்கிறதோ அதெல்லாம் பாசம். இந்த உயிர் பாசத்தை விட்டு விலகுகின்ற பொழுது அந்த உயிர் சிவமாகி விடுவதாக திருமந்திரத்திலே சொல்லப்படுகின்றது. அப்படி பசுபாசம் அறுத்தான், பற்றுதல்களிலிருந்து என்னை விலக்கினான். அப்போ பற்றுதல்களிலிருந்து இந்த உயிர் விலகுகிற பொழுது உயிர் சிவமாகி விடுகிறது. என்னை சிவமாக்கினான். இப்போ இங்கே சொல்லப்படுவது என்னவென்றால், பற்றுதல், அன்பின் மீது பற்றுதல் வேண்டும், இறைவன் மீது பற்றுதல் வேண்டும், பிறர்க்கென உழைக்கின்ற பக்குவம் வேண்டும், இறைவனை வணங்குகின்ற எண்ணம் வேண்டும், பிறரை வாழ்விக்கின்ற எண்ணம் வேண்டும். எவற்றிலெல்லாம் விலக வேண்டும்? அகப்பகையிலிருந்து விலக வேண்டும். அந்த கோபம், பயம், பேராசை, அழுக்காறு, இதிலிருந்தெல்லாம் விலக வேண்டும். அகப்பகை, கடும் சொற்கள், இதிலிருந்து விலக வேண்டும். ஆணவம், மாயை, கண்மம் ஆகிய மும்மலங்களிலிருந்து விலக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உயிர் சிவமாகும்.
இந்த உயிர் எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், எல்லாம் எனக்கு வேணும் என்கின்ற தன்னலம் உள்ளே பிறக்கின்ற பொழுது அந்த உயிர் சிவமாகாது, அந்த பாசத்தை விட்டு விலகாது, பாசத்தோடே ஒட்டி இருக்கும். அதைத்தான் திருவாசகத்திலே சொல்வார்கள், புளியங்காய் ஓட்டோடு ஒட்டி இருக்கும், அது பழமாகிற பொழுது ஓட்டிலிருந்து பிரிந்து விடும். அப்படி இறை அனுபவம் பெற்று இறையருள் பெறுகின்ற பொழுது அந்த உயிர் பக்குவப்படுகின்ற பொழுது பாசத்திலிருந்து விலகிவிடும். ஓட்டிலிருந்து புளியம் பழம் எப்படி ஓட்டிலிருந்து விலகுகிறதோ அப்படி பக்குவப்பட்ட மனம், இறையருளோடு பக்குவப்பட்ட மனம் பாசத்திலிருந்து விலகிவிடும். எப்படி புளியம்பழம் ஓட்டிலிருந்து விலகுகிற பொழுது இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு பயன்படுகிறதோ அப்படி இறையருளால் பக்குவப்பட்ட மனம் இந்த உலகிற்கு நல்லவற்றை செய்யும், பிறர்க்கென வாழும். இதுதான் பசு பாசம் அறுத்தல். நமக்கு எது எது வேண்டாமோ அதிலிருந்து விலக வேண்டும். நாம் உய்வதற்கு எது எது வேண்டுமோ அதோடு சேர வேண்டும், இறையருளோடு சேர வேண்டும், அன்போடு சேர வேண்டும், மனித நேயத்தோடு சேர வேண்டும், பிறரை வாழ்விக்கின்ற அனைத்து அம்சங்களோடும் சேர வேண்டும். நம்மை மட்டும் வாழ்விக்கின்ற அம்சங்களிலிருந்து விலகிவிட வேண்டும். ஆணவம், மாயை, கண்மம் ஆகியவற்றிலிருந்து விலகிவிட வேண்டும். இவற்றிலிருந்து விலக்கி என்னை வைத்தான், பசுபாசம் அறுத்தான். இறையருள் வேண்டாத பாசங்களிலிருந்து அன்பர்களை விலக்கி வைக்கும். இதிலிருந்து தெரிந்து கொள்ளுகிறோம், வாழ்வியல் நெறியாக உணர்கிறோம். கல்லாத புல்லறிவில் இறைவனை வணங்குவதற்கு ஒரு உயர்வான கல்வி வேண்டியதில்லை, இறைவனை வணங்குவதற்கு உயர்வான அறிவு வேண்டியதில்லை. கல்லாத புல்லறிவில் கடைப்பட்டு இருந்தேன். உள்ளம் உருகுவதற்கு, இறைவனை நினைத்து உள்ளம் உருகுவதற்கு, என்பு உருக, ஊன் உருக, கண்களில் நீர் பெருக, பொய்மையை விலக்கி இறைவா இறைவா என்று இறைவனை நோக்கி உருகி நின்று, வேண்டும் பரிசொன்று உண்டு எண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்றே என்று நிற்கின்ற அடியார்களுக்கு இறைவனின் அருள் உண்டு என்பது இந்த பதிகத்திலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை வல்லாளனாய் வந்து வனப்பெய்து இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண எந்தன் பசுபாசம் அறுத்தானை எல்லோரும் இறைஞ்சு தில்லையம்பலத்தே கண்டேன். மீண்டும் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய.